தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் கிடைத்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய நிர்வாகத்தை கண்டித்து அதற்கு எதிராக இன்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் மின் இணைப்பு வேலையில் ஈடுபட்ட குடும்பஸ்தர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. மலையக உறவுகளுக்கு இந்த ஆண்டில் 5400 புதிய வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அத்துடன் அர்ச்சுனா மகேந்திரன் அவர்களை நாடு கடத்தப் போவதில்லை என சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக வேறொரு சட்டம் விரைவில் உருவாக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கேலி சித்திர பகுதியில் வழக்கம் போல இடம்பெறுகின்ற கேலி சித்திரங்கள் இடம்பெற மாட்டாது. அதற்கு பதிலாக ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். பாதாள உலக குழுக்கள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற சக்திகள் தொடர்பாக தமக்கு சில முக்கியமான தகவல்கள் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்னென்ன தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளன என்று சொல்லி அது சம்பந்தமான விவரங்கள் எதையுமே சொல்லல. இருந்த போதிலும் கூட சில முக்கியமான தகவல்கள் தமக்கு கிடைத்திருப்பதாகவும் அந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து இப்பொழுது தீவிரமான தேடுதல் வேட்டைகளையும் புலனாய்வு நடவடிக்கைகளையும் தாங்கள் மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதோட அவர் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னென்று சொன்னால், ஒரே நேரத்தில் எப்படி திடீரென்று பாதாள உலக குழுக்கள் இப்போ செயல்பட ஆரம்பித்தது. என்னென்னு சொன்னால், இவ்வளவு காலம் சத்தம் போடாமல் பேசாமல் இருந்தவை இப்போ எப்படி திடீரென்று செயல்பட ஆரம்பித்தவை என்பது சம்பந்தமாகவும் தங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குன்னு சொல்லியும், எனவே அது தொடர்பாகவும் போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அத்துடன் அரசியல் பிரமுகர்கள் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வருவது சம்பந்தமாக அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதில் வழங்கிய அவர் இதில் எந்த விதமான அரசியல் பழிவாங்கலும் இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றார். போலீசார் 100% சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மின் இணைப்பு வேலையில் ஈடுபட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் பூனாரி மடம் அந்த பகுதியில் ஒரு கடை திருத்த வேலை நடந்து இருக்குது. அப்போ அந்த கடையினுடைய முதலாவது மாடியில் மின் இணைப்பு வேலையில் ஈடுபட்டிருக்கார் 42 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர். அப்படி முதலாம் மாடியில் ஏறி நின்று மின் இணைப்பு வேலையில் ஈடுபடைக்குள்ள தவறி கீழே விழுந்துட்டார். உடனடியாக அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பிறகு அங்கு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்தவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தனபாலசிங்கம் நிரூஜன் என்று சொல்லப்படுகிறது. 2 பிள்ளைகளினுடைய தந்தையார். நேற்றைய தினம் இவர் உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய சொந்த இடம் வண்ணார் பண்ணை பத்திரகாளி கோவில் அடி என்று சொல்லப்படுகின்றது. எனவே 2 பிள்ளைகளின் தந்தையாகிய 42 வயதுடைய தனபாலசிங்கம் நிரூஜன் அவர்கள் இவ்வாறான முறையில் உயிரிழந்தமை அந்த பகுதியில் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நேற்று 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அப்பகுதியில் 2 குழுக்கள் ஒருவருக்கொருவர் தமக்குள் மோதிக்கொண்டதன் காரணமாக கடுமையான வாழ்வெட்டுக்கு இலக்கான ஒருவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மேலும் சிலரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யார் இந்த குழுக்கள், ஏன் இவர்களுக்கு இடையில் சண்டை வந்தது என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் வெளியாகல. அந்த குழுக்கள் சாதாரண குழுக்களா அல்லது அவர்களும் பாதாள உலக குழுக்களான்னு சொல்லி தெரியல. எனவே விசாரணைகளை அடுத்து மேலதிக தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கலாம். மலையக உறவுகளுக்கு 5400 புதிய வீடுகள் இந்த வருடம் அமைத்து கொடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், அரசாங்கம் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தது. வரவு செலவு திட்டத்திலேயும் அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மலையகத்தில் தோட்ட பகுதிகளில் வாழ்கிற பெருந்தோட்ட பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு நீண்ட காலமாகவே வீடு இல்லை. அவர்கள் வாழ்கிற அந்த வீடுகளுக்கு தான் லயன் குடியிருப்புன்னு சொல்லப்படுற அந்த வீடுகள் வெள்ளக்காரர் காலத்தில் அமைக்கப்பட்ட வீடுகளாம். அதில் தான் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வருகிறோமாம். எந்த
விதமான ஒரு வசதியும் இல்லாமல். எனவே அவர்களுக்கு கட்டங்கட்டமாக வீடுகள் அமைத்து கொடுக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருந்தது. எனவே இந்த வருடத்தில் 5400 வீடுகள் அமைச்சு கொடுக்கப்படும் என்று சொல்லி பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே அரசாங்கம் மிக விரைவில் இந்த வீடு அமைக்கும் பணிகளை ஆரம்பித்து வீடுகளை அமைத்து அவர்களுடைய கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு புதியதொரு சட்டம் மிக விரைவில் இயற்றப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்காக ஒரு தனியான ஒரு சட்டம் இல்லாத காரணத்தால் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டி கிடக்குது. உதாரணமாக இந்த பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான விசாரணைகள் எல்லாத்தையும் பயங்கரவாத தடை சட்டத்துக்களை பதிஞ்சு தான் அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. இதுக்கு காரணம் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு என்று சொல்லி தனியாக ஒரு சட்டம் இல்லை. எனவே அப்படியான ஒரு சட்டத்தை மிக விரைவில் உருவாக்குவதற்கு அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களுடைய பணிப்பின் பேரில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்காம். எனவே அந்த குழுவினர் மிக விரைவில் ஆய்வுகளை மேற்கொண்டு பரிந்துரைகளை வழங்குவார்களாம். அதுக்கு பிறகு இது சம்பந்தமாக புதியதொரு சட்டம் இயற்றப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கார். எனவே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், எப்போ பார்த்தாலும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு சிறுபான்மையினர் தான் காரணம் என்று சொல்லி எங்களை தான் கையை காட்டுறது. தமிழ் மக்களாகிய எங்களையும் முஸ்லீம் மக்களையும் நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களை தான் கையை காட்டுறது. எங்களால் தான் இது பாதுகாப்பு பிரச்சனை என்ற மாதிரி. ஆனால் உண்மையான பிரச்சனைக்குரிய ஆக்கள், நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு உண்மையிலேயே பிரச்சனைக்குரிய ஆக்கள் நாங்கள் இல்லை. அதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்கள், இராணுவத்திலிருந்து ஓடினாக்கள், இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் இவையெல்லாம் காரணம். அதோட கொஞ்சம் அரசியல்வாதிகள், இவர்கள் தான் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையை தவிர சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் இல்லை. எனவே அரசாங்கம் இனியாவது அதை உணர்ந்து கொண்டு அதை சிங்கள மக்களுக்கும் எடுத்து சொல்லி, இங்கே பாருங்கோ, தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ மற்ற சிறுபான்மை மக்களால் எந்த சோழியும் இல்லை, அவங்களால ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் தான் பிரச்சனை என்று சொல்லி அவைக்கு விளங்கப்படுத்தி இந்த பாதாள உலக குழுக்கள் மற்ற குழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி புதியதொரு சட்டத்தை கொண்டு வாங்கோ, புதிய சட்டத்தை இயற்றுங்கோ. அதுக்கு பிறகு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தூக்கி அங்கே எறியுங்கோ, அதை தூக்கி இல்லாமல் பண்ணுங்கோ. அதால தான் ஒரே பிரச்சனை. எனவே நாட்டினுடைய பாதுகாப்புக்கு, தேசிய பாதுகாப்புக்கு உண்மையான அச்சுறுத்தல் யார் என்றதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உணர்ந்திருக்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை, அதில் குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அது விளங்காது, சிங்கள மக்களுக்கும் அது விளங்குறே இல்லை. எனவே அவர்களுக்கெல்லாம் விளங்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தை சேர்ந்தது. யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி மற்றும் அவருடைய நிர்வாக திறமை, இதனை கண்டித்து இதற்கு எதிராக இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையாக வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. இதனை ஏற்பாடு செய்து நடத்துபவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் GMOA என்று சொல்லப்படக்கூடிய அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கடந்த 2 மாதமாக நீண்ட விவாதத்தில் ஈடுபட்டிருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த நிர்வாகத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்குது, நிறைய குற்றங்கள் இருக்குன்னு சொல்லி, எனவே அதெல்லாம் நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி கடந்த 2 மாதமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் விவாதம் மேற்கொள்ளப்பட்டதாம். ஆனால் அதை இதுவுமே செயல்படுத்தப்படையில, இதுவுமே பலனளிக்கலையாம். மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் நிறைய விஷயங்களை ஒத்துக்கொள்ளல, நிறைய விஷயங்களுக்கு ஒத்து வரையல என்று சொல்லி கடைசியாக வேற வழி இல்லாமல் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் GMOA. அதாவது அவசர சிகிச்சைகள் மட்டும் இடம்பெறும், ஏனைய சிகிச்சைகள் தற்காலிகமான முறையில் ஒத்திவைக்கப்படும். இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த வேலைநிறுத்த போராட்டம் அது இன்றைக்கு எப்படி போகுதுன்றதை பார்த்து நாளைக்கும் நாளண்டைக்கு அப்படி தொடரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கிடையில் ஒரு சாதகமான முடிவு வந்தால் பிறகு கைவிடப்படுமாக்கும். ஆனால் அப்படி சாதகமான முடிவு வராட்டி தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்னென்ன குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கணும்னு சொன்னால், முதலாவது குற்றச்சாட்டை நோயாளர்களுடைய பாதுகாப்பில் அக்கறையே இல்லை என்று சொல்லிக்கணும். அங்கே நடக்கிற பிரச்சனைகளால், அங்கே நடக்கிற பிச்சல் பிடுங்கல்களால் நோயாளர்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியா இருக்கு என்று சொல்லப்படுது. ரெண்டாவது நிர்வாகத்தை தக்க வைப்பதற்காக என்ன சொல்லியிருக்கணும் சொன்னா, நிர்வாகத்தை தக்க வைப்பதற்காக ஊழியர்கள் மத்தியில் பிளவுகளை உருவாக்கினமாம். நான் நினைக்கிறேன் ஒரு ஊழியருக்கு இடையில் சண்டையை மூட்டி விட்டா இவரை பற்றி அவர் போட்டு கொடுப்பார், பிறகு அவரை பற்றி இவர் போட்டு கொடுப்பார். இப்படி மாற்றி அவைக்குள்ள ஒரு மோதல் வரும்போது நிர்வாகம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போவுமே நிர்வாகம் எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும் கீழே இருக்கிறாக்களை குழப்பி கொண்டு தான் இருக்கும். அப்போ தான் தாங்கள் இருக்கலாம் என்று சொல்லி அது ஒரு பழைய கால டெக்னிக் கொண்டு நான் நினைக்கிறேன் அதை இப்போவும் பாவிக்கணும் போல நடக்குது. எனவே நிர்வாகத்தை தக்க வைப்பதற்காக அங்கே சில முறைகேடுகள் நடக்குதுன்றதான் GMOயினுடைய குற்றச்சாட்டு. அதுவும் மிக கவனிக்கப்பட வேண்டியது. அடுத்தது ஸ்டாஃப் இருக்கணும் தானே, ஊழியர்கள், அவர்களை சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படையிலையாம். உதாரணமாக அவசர பிரிவுகள் இருக்குத்தானே, இந்த அவசர பிரிவுகளுக்கு தான் எப்போவுமே நிறைய ஆட்கள் வேணும். ஏன்னு சொன்னால் அவசரமாக நோயாளிகளை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவான ஸ்டாஃப் தானே போடப்பட்டிருக்காம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்களுக்கு கொண்டே நிறைய ஆட்களை போட்டப்பட்டிருக்காம். எனவே அந்த ஊழியர்களை பகிர்ந்து பிரிக்கிறதுல முறைகேடுகள் இருக்குது. அது கூட ஒழுங்காக செய்யப்படலை என்று சொல்லி
சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கணும். அதோட இன்னும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கணும் என்று சொன்னா, தவறுகள் செய்கின்ற சில ஊழியர்களை பற்றி முறைப்பாடுகள் கொடுத்தா அந்த ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்லையாம். எவ்வளவுதான் நீங்க முறைப்பாடு கொடுத்தாலும் அந்த ஊழியர்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லையாம். நான் நினைக்கிறேன் இந்த வால் பிடிக்கிற குரூப் போல நடக்குது. ஏன்னு சொன்னா எல்லா அலுவலகங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வால் பிடிக்கிற குரூப் கொஞ்சம் பேர் இருப்பினும் பலவிதமான சேவைகளை ஒன் டைமிலையும் ஆஃப் டைமிலையும் ஏன் வீக்கெண்ட்லையும் கூட செய்து கொடுப்பினும் இந்த வால் பிடிக்கிற குரூப்ஸ். எனவே அவர்களுக்கு எதிராக என்னதான் நீங்க முறைப்பாடு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. இது எல்லா அலுவலகங்களையும் பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை. எனவே அப்படியான பிரச்சனையும் அங்கே இருக்க போராட யாழ் போதனா வைத்தியசாலையில். எனவே அதுக்கு எதிராகவும் இவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு பல காரணங்களை குறிப்பிட்டு இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர். எனவே இதற்கு மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன விதமான பதிலை சொல்ல போறார் என்று சொல்லி தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பதில் சொல்ல போறார் என்று சொல்லி. அர்ச்சுன மகேந்திரன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மத்திய வங்கியினுடைய முன்னாள் கவர்னராக இருந்தவர். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. எனவே அவர் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறார். சிங்கப்பூரில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு அழைச்சி வரப்படுவார் என்று சொல்லப்பட்டது விசாரணைகளுக்காக. ஏனென்று சொன்னால் அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தினா தான் பெரிய ஒரு ஊழல், பெரிய ஒரு மாபெரும் ஒரு ரகசியம் ஒன்று வெளியில் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சிங்கப்பூர் அரசாங்கம் சொல்லியிருக்குது அவரை நாங்கள் நாடு கடத்த மாட்டோம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு என்று சொல்லி சில கோட்பாடுகள் இருக்குன்னு தானே, அதனுடைய சட்ட அடிப்படையில் அவரை நாடு கடத்த முடியாது சொல்லி இருக்குது. எனவே இது இந்த விசாரணைகளுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா அவர் நாட்டுக்குள்ள அவர் மேல விசாரணைகள் நடத்தினா மட்டும்தான் நிறைய ரகசியங்கள் வெளியில வரும். இது சம்பந்தமாக பகிர்ந்து கொள்றதுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த ஊழல் என்ன, அது எப்படி நடந்தது, அதோட சம்பந்தப்பட்ட வேற ஆக்கள் எல்லாம் யார் என்று சொல்லி பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இந்த காணொலியில இடங்கானது அதை பகிர்ந்து கொள்றதுக்கு நான் இன்னும் சந்தர்ப்பத்தில் தனி ஒரு காணொலியில் அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே அவரை நாடு கடத்த மாட்டோம் என்று சொல்லி சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இன்றைய கேலி சித்திரம் சற்று வித்தியாசமானது. அதாவது வழக்கமாக யாராவது ஓவியர்கள் வரைகின்ற கேலி சித்திரங்களை தான் நாங்கள் போட்டு காட்டுவோம், அதை பற்றி கதைப்போம். ஆனால் இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தை வடிவாக பாருங்கோ. பார்க்கக்குள்ள கோவப்படுறதா சிரிக்கிறதா என்ன செய்கிறண்டே தெரியாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புகைப்படம் இப்போ 2 நாளாக சமூக வலைத்தளங்களில் சுற்றி கொண்டிருக்கு இந்த புகைப்படம். எனவே அன்பான உறவுகளே, நீங்களே பார்த்து உங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அதை நீங்கள் மறக்காமல் கீழே பதிவு செய்யுங்க. இந்த படத்தை பார்க்கக்குள்ள எனக்கு என்ன உணர்வுகள் வருது என்றதை விடவும் மக்களாகிய உங்களுக்கு என்ன உணர்வுகள் வருது என்றதான் மிக மிக முக்கியமானது. உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதை அப்படியே எழுதுங்கோ. எல்லோரும் தெரிந்து கொள்வோம் இந்த படத்தை பற்றி. நல்ல அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.